ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற நாளிலிருந்து 50 நாள் கழித்து இந்த 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் ஒவ்வொரு மேலேயும் வந்து அமர்ந்தது. நம்ம வேதத்தில் வாசிக்க அப்போஸ்தலர் 2 வாசிப்போம். அந்த நாள் தான் இந்த நாள். ஆகையினால நாம் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலாக கர்த்தர்னாலே நம்மை அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. அப்போ அதுக்காக நம்ம காத்திருக்கணும். இந்த மாலை வேளையில் கூட அதுக்குண்டான ஒரு கூட்டம் தான் அங்கே நடக்கவே ஆசீர்வாதமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி நான் லைட்டாக அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்போஸ்தலர் 2 இந்த காரியங்கள் வரும். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பரத்துக்கு ஏறி சென்ற அந்த நாளிலிருந்து 50 நாட்கள் கழித்து பெண்டகாஸ்ட், அதாவது கிரேக்க மொழியில் பெண்டகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை பேர். பெண்டா அப்படின்னு சொன்னால் 5ன்னு அர்த்தம். 5ன்னு அர்த்தம். பெண்டகாஸ்டா 50 அப்படின்னு அர்த்தம். அதோட மீனிங் கிரீக்கில் 50ன்னு அர்த்தம். அந்த 50வது நாளிலே ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்களும் தாயாகிய மரியாள், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள், இன்னும் எல்லாரும் சேர்ந்து 120 பேர் மேல் வீட்டறையிலே ஒன்று கூடி இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட நாள் அது. ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக தான் நம்ம ஏன் எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். நம்ம மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்குறோம், இவங்களாம் பார்த்தா கிறிஸ்தவர் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி சில எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஊர்களை பார்க்க இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக நம்ம பார்க்குறோம்ல. அந்த கிறிஸ்தவர்கள் மாதிரி அல்ல, பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்களாக ஹல்லேலூயா நீங்களும் நானும் கர்த்தர் நம்ம அப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். அப்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல் அப்படின்னா என்ன, அந்த காரியங்களை குறித்து இப்போ நான் கொஞ்ச நேரம் நம்ம இப்போ பேசுவோம், ஆலோசிப்போம். அதுக்கு முன்பாக வழக்கமாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம், ஒரு கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். போன வாரத்தில் சொன்னேன். என்ன கதை சொன்னேன்? நரிக்கதை சொல்லிட்டேன் போன வாரம். அதனால் இந்த வாரமும் நான் இன்னொரு நரிக்கதையே சொல்லிடுறேன். சரி, கவனிங்க. ஒரு நரி எப்போவுமே ஒரு புதருக்குள்ளே சாதாரண இடங்களில் சாப்பிட்டுட்டு முயலையும் எலியும் அதை இதையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வந்தது. இதுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆசை, நம்ம அந்த கண்மலை மேலே போய் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற முயலை பிடிச்சி சாப்பிடணும். குழி முசல்லாம் அங்கே இருக்கும், அதை பிடிச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்சிட்டு என்ன பண்ணுது, காத்தால யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அந்த கண்மலை மேலே போயிடணுமாப்பா. அங்கே போய் என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடணும், முயலெல்லாம் பிடிச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாறை மேலே, ஒரு பெரிய கண்மலை மேலே, அது மேலே ஏறி போகுது சாப்பிட்றதுக்கு. ஏறி போயிட்டு அங்கே போய் மேலே போய் நின்றுட்டுருக்குது. அப்போ என்ன ஆகுது, சூரிய உதயம் ஆகுது, சன்ரைஸ் ஆகுது. அப்போ தான் விடிய காலையில் அப்படியே சூரியன் மேலே வருது. அது அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி நின்று கொஞ்சம் நேரம் கழித்து பகல் ஆகுது, வெளிச்சம் வந்தோன்னா போய் முயலை பிடிச்சி சாப்பிட்லாம் நிற்குது. இந்த சூரியன் மேலே வந்தோன்னா என்ன ஆகுது, இதோட நிழல் அப்படியே அந்த மலை மேலே அப்படியே அடிக்குது. இதோட நிழல் மலை மேலே அப்படியே படுது. இது பார்க்குது, நிழலை பார்த்துட்டு இது யாரா இங்கே நிற்கிறது அப்படின்னு பார்க்குது. உத்து பார்க்குது, அட இது நான் இவ்வளோ பெருசாக இருக்கிறேன், இவ்வளோ பெருசாக நான் தெரியறேனே, நான் வந்து ஒரு முயல் எனக்கு பத்தாது, என்ன பண்ணணும், குறைஞ்சது ஒரு 5 யானையாவது பிடிச்சி சாப்பிட்டனால எனக்கு வயிறு நிறைய மாட்டேங்குது, இந்த ஒரு முயலை எனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, யானை தேடி கிளம்பிருச்சு. சரி, இனிமேல் முயல் சாப்பிட்டு பிரயோஜனம்னா, முயல் சாப்பிட்டா எனக்கு என்ன ஆகாது, வயிறு நிறையாது, நான் பெரிய யானையை பார்த்து சாப்பிடணும், ஏன்னா இவ்வளோ பெருசு நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி போகுது. அப்படியே அந்த மலையை விட்டு இறங்கி போகுது. ரொம்ப நேரமாக யானை தேடி போகுது, யானை கிடைக்கவே இல்லை. அப்புறம் சுற்றி தேடிக்கிட்டே இருக்குது. பார்த்தா என்ன ஆகுது, மத்தியானம் ஆயிடுச்சு. காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்து முயல் சாப்பிட்லான்னு போன நரி முயலும் சாப்பிட முடியாமல் மதியானம் வேலையாயிருச்சு பாருங்கள். மத்தியானம் சூரியன் எங்கே வந்துடும், இப்போது நேராக உச்சிக்கு வந்துடும். உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது குனிஞ்சு பார்க்குது, என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்கிறோம், என்ன ஆச்சு, உச்சிக்கு வந்து பார்த்தா இது சின்னதாக போச்சு, ஒருவேளை யானையை தேடி இழைச்சி போயிட்டோம் போல இருக்கு, என்ன மதியானம் வரைக்கும் சாப்பிடாம விட்டுட்டோம், இனி ஏதோ சின்னதை எலி கிடச்சா கூட சாப்பிட்டு கொஞ்சம் உயிர் வாழ்ந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, எலியை தேடிட்டு போகுது. இப்போ என்னாச்சு, முதல்ல முயலை தேடி போனது, அப்புறம் யானையை தேடி போச்சு, இப்போ எலியை தேடி போகுது. மனுஷ வாழ்க்கை பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன கதையில் அந்த நரி தான் நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளை நிழலை பார்த்துட்டு அட இவ்வளோ பெருசு இருக்குது, நமக்கு பெருசாக வேணும், பெரிய யானை தான் நமக்கு பசி ஆற்றுன்னு சொல்லிட்டு போகிறோம். அப்புறம் கடைசியில் பார்த்தா இது எதுவுமே இல்லை. ஆண்டவர் நமக்கு தேவையான காரியங்களை கரெக்டாக கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் கரெக்டாக கொடுத்து வச்சிருக்காரு. நீங்கள் பெருசையும் தேடிட்டு ஓட வேண்டாம், சின்னதும் இருந்தாவே போதும்னு நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சரியானதை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமென். சிலர்லாம் நினைப்பாங்க, சே வேற ஒரு கணவர் கட்டியிருந்தா நல்லாயிருக்கும், வேற ஒரு புருஷன் வந்திருந்தா நல்லாயிருக்கும், இல்லை வேற ஊரில் பிறந்திருந்தா சில கணவர்லாம் நினைப்பாங்க, சே வேற ஒரு அந்த புள்ள அன்னைக்கே இருந்தால் அவளை கட்டியிருந்துருக்கலாம், அன்றைக்கே அந்த பிள்ளையை பார்த்து அதை கட்டியிருந்துருக்கலாம். பக்கத்தில் பச்சை கரெக்டாக தான் கட்டியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கரெக்டாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவர் கொஞ்சம் குறைவாகவும் கொடுக்கல, அதிகமாகவும் கொடுக்கல, கரெக்டாக கொடுத்துருக்குறாரு. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து கவலைப்பட வச்சா இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அப்படி இருந்தால் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்கக்கிட்ட உண்மை வரும், உண்மை வெளியே வரும். நீங்கள் பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லைங்க. வீட்டில் போய் பாருங்கள் அவங்களோட கதையை. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்ததை பார்த்து நம்ம நினச்சிக்கிறோம், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. மனைவினால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது, கணவனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. சொல்லப்போனால் என்ன கரெக்டாக நான் சொல்கிறது என்ன சிஸ்டர்? சரினா புரியுதா? புரியுது. அப்போ அந்த கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, எத்தனை தடவை நினைப்பு வந்திருக்குது. அது எல்லாமே தப்பு. கரெக்டாக ஆண்டவர் கொடுத்துரு, உனக்கு ஏற்ற துணை. அதான் ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஏற்ற துணை. ஹல்லேலூயா. அப்படி தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஓகே, இப்போ பெந்தேகோஸ்தே நாளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. ஓகே, தேவன் இந்த பூமியிலே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஆதாமினுடைய விலா எலும்பை எடுத்து அதை அப்படியே ஃபாஸ்டன் பண்ணி அதை வந்து ஒரு வடிவமை செஞ்சு ஏவாளை உருவாக்கிட்டார். எந்த இடத்த திறந்தார்? இப்போ விலாவை திறந்தார். ஆதாமினுடைய விலா எலும்பை அவர் திறந்தார். அது திறந்ததுனால என்னாச்சு, ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாச்சு. இந்த விலா எலும்பு திறக்கப்பட்டு ஆதாமுக்கு ஏற்ற துணையை அவர் செஞ்சார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசியாக ஒரு சேவகன் வந்து என்ன பண்ணானா, ஈட்டியால் எங்கே குத்துனா? விலாவிலே குத்துனா. அப்போ அந்த விலாவில் குத்தும் பொழுது அங்கிருந்து என்ன வந்துச்சு? இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அந்த இரத்தமும் தண்ணீரையும் தன்னுடைய விலாவிலிருந்து கொடுத்து மணவாட்டி சபையை அவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அந்த ஆதாம் தன்னுடைய விலா எலும்பை வைத்து தன்னுடைய மணவாட்டியாகிய ஏவாளை உருவாக்குனது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய விலாவிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் சிந்தப்பட்ட தண்ணீரினாலும் ஒரு மணவாட்டி சபையை உருவாக்கினார். உங்களை அனைவரும் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அந்த தண்ணீரும் இரத்தமும் என்ன சொல்லுது அப்படின்னா, தண்ணீரினால நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கிறீங்க, கரெக்டா? தண்ணீர்னால் நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். அப்போ தான் மணவாட்டி சபையாக நம்ம அங்கீகரித்து சபையிலே ஒரு அங்கத்தினராக நம்ம சேர்க்கப்படுகிறோம். அப்போ அந்த ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் அது அடையாளமாக இயேசு கிறிஸ்துனுடைய விழாவிலிருந்து வெளிப்படுகிறது. இரத்தம் அது என்னது? திருவிருந்து. அல்லேலூயா. நம்ம திருவிருந்து ஆசரிக்கிறோம். அப்போ அந்த திருவிருந்து எடுக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுக்கிறோம். அப்பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? மணவாட்டியாக நம்ம அங்கீகரிக்கிறோம், மாம்சத்தின் மாம்சமாக. கல்யாணத்தில் சொல்லுவாங்க, கணவனும் மனைவியும் இன்ற நாளிலிருந்து அவர் இணைந்திருப்பார்கள், ஒரே மாம்சமாக இருப்பார்கள் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் நாமும் ஒரே மாம்சமாக இருக்கும்படியாக அந்த திருவிருந்தை நாம் ஆசரிக்கிறோம். அப்போ இரத்தத்தினாலே நாம் ஒன்றாக்கப்படுகிறோம். நாமும் இயேசு கிறிஸ்து ஒன்றாக்கப்படுகிறோம். ஓகே, இப்போ தண்ணீரினாலையும் இரத்தத்தினாலையும் ஆவியினாலையும் அவருக்குள்ளாக இருந்த இந்த அவர் சொல்றார், என் ஜீவனை
உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். அந்த ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே பொழிந்தருளப்பட்ட நாள் தான் அந்த பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. இந்த மணவாட்டி சபையை அவர் செலக்ட் பண்ணுறாரு. மணவாட்டி சபையை தேர்ந்தெடுத்து உங்களை என்னை அவர் தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் என் மணவாட்டின்னு சொல்லி, நீங்கள் தான் என் மணவாள், நான் உங்கள் மணவாள், நீங்கள் என் மணவாட்டின்னு சொல்லி நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த ஆவியானவரை நமக்குள்ள பொழிந்தருளுகிறார். அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. சரி, ஓகே. 2 மலைகளை பற்றி நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அந்த 2 மலையில் என்ன நடந்துச்சு, அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது, நம்ம எப்படி அதை பார்த்து வாழ வேண்டும். சரிங்களா? சரி, எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 13வது வசனத்தை வாசிங்க. வேதத்தில் மொத்தமாக தேவ பர்வதம், தேவனுடைய மலைன்னு 2 மலையை சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மலை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாத்திராகமம் 24வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகி யேசுவாவோடு கூட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், வாசிங்க. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. அப்ப தேவ பர்வதம் வேதம் சொல்லுகிற பர்வதம்னா மலை. அந்த மலையில முதலாவது மலை எது? சீனாய் மலை. அப்ப இந்த மலையில என்ன இறங்குச்சு? தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இறங்கி இருந்தது. அல்லேலூயா. ஓகே. அப்ப சீனாய் மலையில கர்த்தருடைய மகிமை இறங்கி இருந்தது. அதே போல இன்னொரு மலையில கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. அது எந்த மலை அப்படின்னு சொல்லி ஏசாயா 2:3 வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஓகே. இப்போ சீயோனிலிருந்து வேதம் அப்படின்னா இந்த மலை சீயோன் மலை. ஃபர்ஸ்ட் மலை என்ன மலை? சீனாய் மலை. இது சீயோன் மலை. இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நடந்த அந்த சம்பவம் சீயோன் மலையில இருக்கக்கூடிய ஒரு மேல் வீட்டு அறை. அல்லேலூயா. அந்த மலை எங்க இருந்தது? அந்த மேல் வீடு எங்க இருந்தது? அந்த வீடு எங்க இருந்தது அப்படின்னா அந்த 120 பேரும் கூடியிருந்த அந்த இடம் எங்க இருந்ததுன்னா சீயோன் மலை மேல் இருந்தது. அல்லேலூயா. எப்படி இந்த யாத்திராகமத்தில் நம்ம வாசித்தபடி சீனாய் மலையில கர்த்தருடைய மகிமையின் மேகம் வந்து தங்கி இருந்ததோ அதே போல ஒரு 1200 வருஷம் கழிச்சு சீயோன் மலையின் மேலே அதே மகிமை வந்து அந்த ஜனங்கள் மேல் தங்கி இருந்தது. அல்லேலூயா. இங்க மலை மேல் தங்கி இருந்தது, அங்கே மனிதர்கள் மேல் தங்கி இருந்தது. அல்லேலூயா. சீனாய் மலை அப்படிங்கிறது மலை மேல் தங்கியிருந்த மகிமை, சீயோன் மலை என்பது உங்கள் மேல் தங்கியிருந்த மகிமை. அல்லேலூயா. அந்த நாளிலே ஊற்றப்பட்ட அந்த தேவனுடைய மகிமை இன்றளவும் அது தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமை மேல அது பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை அந்த சீனாய் மலையில எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது மாறிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொருத்தர் மேலேயும் மாறிட்டே வந்துச்சு. முதல்ல எங்க இருந்துச்சு அந்த மகிமை? எங்க இருந்துச்சு? சீனாய் மலை மேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மகிமை எங்க போச்சு தெரியுங்களா? மோசேவினுடைய ஆசரிப்பு கூடாரத்து மேல போச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டி மேல, அந்த ஆசரிப்பு கூடாரத்து மேல அந்த மகிமை போய் நின்னுச்சு. அதுக்கப்புறம் எங்க போச்சு அந்த மகிமை? சாலமோன் தேவாலயத்துல போச்சு. சாலமோனுடைய தேவாலயத்து மேல போச்சு. அதுக்கப்புறம் எங்க போச்சு அந்த மகிமை? செருபாபேலினுடைய ஆலயத்து மேல போச்சு. அந்த ஆலயம் ஒவ்வொரு இடமா அந்த மகிமை அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ சீனாய் மலை மேலே வந்து அந்த மகிமையுடைய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே அங்கங்கே அவர், அதாவது நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு நல்ல ஒரு சுவிசேஷத்தை நான் சொல்கிறேன். இந்த பிதா அந்த ஏதேன் தோட்டத்தில் மனிதனோடு இருந்த உறவை அவன் ரொம்ப ஆசையாக இருந்தார். அந்த மனுஷன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததுனால தேவனை விட்டு அவன் பிரிஞ்சு போய் ஒரு அப்பாவை விட்டு தன் பிள்ளை பிரிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகி போச்சு. இப்போ ஒரு அப்பாவை விட்டு தன் பிள்ளை பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த அப்பாவுக்கு தான் அதை என்ன சொல்லுவாங்க? பிள்ளை மனம் கல், பெத்த மனம் பித்து. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம்
கல்லும்பாங்க. அப்போ அந்த பெத்த மனசு அவர் தானே உருவாக்குனாரு, ரொம்ப வாடி கிடக்குது. ஐயோ என் பிள்ளை இப்படி போயிட்டானே அப்படின்னு. ஆனால் அவனுக்கு எங்கள் அப்பா துரத்திட்டாருங்கிற நினப்பு வந்துருச்சு அவனுக்கு. எங்கள் அப்பா நான் தப்பு பண்ணதெல்லாம் எங்கள் அப்பா என்னை துரத்தி விட்டுட்டாரு, நான் இனிமேல் அவர் கூட சேர முடியாது அப்படின்னு நினச்சிட்டான் அவன். ஆனால் உண்மையிலேயே அவர் துரத்திலாம் விடலை. அந்த வேதையின் தோட்டத்தை விட்டு அவனை அனுப்பி விட்டாருன்னு வருது, துரத்தி விட்டாருன்னு வரல. கரெக்டா? என்ன பண்ணார்? அனுப்பி விட்டார். ஏன் அனுப்பினார் தெரியுங்களா? அவன் அதே விழுந்து போன காரியத்தோட அவன் வந்து விழுந்து போயிட்டான். அந்த பாவத்தில் அவன் மாட்டிக்கிட்டான். என்ன பாவம்? நன்மை தீமை என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இப்போ இன்னும் ஆழமாக போக வேண்டியது, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நன்மை எது தீமை எதுன்னு யாருக்கு தெரியும்? ஆதாமுக்கு தெரிஞ்சு போச்சு. இது தெரிகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? எதோ இருந்தாலும் அவங்க அப்பாட்ட போயிடுவான். அப்பா இது செய்யலாமா, அப்பா இது செய்யலாமா, அப்பா இது ஊற்றிட்டுமா, இதுக்கு தண்ணி ஊற்றிட்டுமா, அப்போ இந்த பழம் எனக்கு வேணும், இது அழகாக இருக்குது, இதை எடுத்துக்கிட்டுமா. இவர் அப்பா எடுத்துக்கோ சாப்பிடு, இதெல்லாம் உனக்கு தான் பாரு, இந்த மிருகம்லாம் வர்றதுக்குலாம் பேர் வை. எல்லாமே அப்பாவோடவே இருந்துட்டு இவன் என்ன பண்ண, கடைசியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான் பாருங்க. தப்பு பண்ணி என்ன பண்ணா, போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிகிற கான்செப்டே கிடையாது. அப்பா முன்னாடி எல்லாமே நார்மலாக தான் இருந்தான். இப்போ இவன் இந்த பழத்தை தின்னு போட்டு என்ன பண்ணிட்டான், பழத்தை சாப்பிட்டுட்டு போய் அத்தி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். இவர் வந்து ஆதாமே எங்கே இருக்கிறாய்ங்கிறாரு. எப்பவுமே வந்தால் ஓடி வந்து கட்டி பிடிப்பானா இருக்கும், என்னன்னு தெரியல. ஓடி வருவான், கை கொடுப்பானா இருக்கும், கட்டி பிடிப்பானா இருக்கும். ஆனால் என்ன அந்த அன்னைக்கு போய் என்ன பண்ணிட்டா, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். இவர் தேடிட்டு வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறதுனா நான் ஒழித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். உன்னை கேட்குறேன், நீ யார் நிர்வாணின்னு யார் சொன்னது? வா 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 அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யாருன்னு கேட்குறாரு. யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்காங்க, டே நீ நிர்வாணமாக இருக்கிற அப்படி யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொல்ல உணர்வு இவனுக்கு வந்துருச்சு. ஆமாம், நான் வந்து என்னவா இருக்கேன், அவன் நிர்வாணியாக இருக்கேன், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர்லாம் பண்ணுவாங்க, பாஸ்டர் உன்னை மட்டும் அவர் ஒரு மாதிரி பண்ணுறாருப்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, உன்னை மட்டும் அவர் வந்து கண்டுக்கிறது இல்லைப்பா, உன் கூட சரியாக பேசுறது இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஆமாம் கரெக்டு தான், பாஸ்டர் அன்னைக்கு கூட அப்படி சொல்லிட்டாரு, அன்னைக்கு கூட என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய் கண்ணை திருப்பிக்கிட்டாரு. ஆமாம், அப்பாவை பற்றி தப்பாக சொல்கிறது தான் பிசாசோட வேலையை. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, அப்பாவை பற்றி தப்பாக சொல்கிறது தான் பிசாசோட வேலை. அதை நம்ம நம்பிட்டோம், நீங்களும் ஒரு ஆதாமா மாறிடுவீங்க. ஆதாம் என்ன பண்ண, நம்பிட்டான், ஆமாம் நான் நிர்வாணியாக தான் இருக்கிறேன் நம்பிட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டான். இவர் சார் உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யாருன்னு கேட்குறாரு. கேள்வி பாருங்க, நீ எல்லாம் நிர்வாணி இல்லைப்பா, வாப்பான்லாம் சொல்லலை, உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறார். அப்போது பிசாசு இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா அவனுக்கு உணர்வு வரல. நல்லா கவனிங்க, அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அவனுக்கு உணர்வு வரல. பழத்தை சாப்பிட்டதுனால நீ வந்து தனியாளாயிட்டடா, நீ உனக்கு எல்லாமே தெரியும், நன்மை எதுன்னு உனக்கு தெரியும், தீமை எதுன்னு உனக்கே தெரியும், இனி அப்பா கிட்ட போகாதான்னு சொல்லி கொடுத்துருவான் பிசாசு. அவன் அதைத்தான் சொல்லி கொடுத்தான், நீ அப்பாட்ட போக வேண்டாம், இப்போ நீ நன்மை எது தீமை எதுன்னு உனக்கே தெரியும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்க, நன்மை தீமை அறியறதுங்கிறது பாவம். அல்லேலூயா. எது நன்மை எது தீமைங்கிற அப்பா கிட்ட போயிடணும். ஏதோ இருந்தாலும் அப்பா நான் இதை செய்ய போறேன், இது குட்டா பேடான்னு அப்பாட்ட போகணுமே தவிர இது குட்டு இது பேடுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டு உட்காரக்கூடாது வீட்டில். அல்லேலூயா. தேவனிடத்துல போய் தான் கேட்க, எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்க அப்பா கிட்ட போய் நிற்கணும். அவன் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான், அப்பாவோட தான் இவன் இருந்தான். ஆதாம் அப்பாவோட தான் இருந்தான், எல்லா காரியத்தையும் கேட்டான். அவர் எதை செஞ்சாலும் அப்பாட்ட கேட்டுருவான், ஒரு சஜஷன், அப்பா இது செய்யலாமா, இது பண்ணலாமா. அவர் சொல்ல வான்னு கூட்டிகிட்டே போவார். அதனால நான் பகலின் குளிர்ச்சியான வேலையில் எப்போவுமே வந்து சந்திச்சாரான். தேவனோட அப்பாவோட இருந்தான், ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார், இதை செய் அதை செய், இங்கே பாரு அங்கப்பான்னு காமிச்சிட்டு இருந்த அப்பாகிட்ட போய் ஒளிஞ்சிக்கிட்டு போய் உட்காந்துட்டான். ஒளிஞ்சதுனால என்னாச்சு, அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் என்னமோ கஷ்டமத்தை இருக்கான், இவனை இதுலேருந்து திருத்தணும், இவனை இதுலேருந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நீ போ, இப்போ நீ என்ன பண்ணு, கிளம்பு இங்கேருந்து, நீ எதுவும் பிரிஞ்சிட்ட, மனதளவில் நீ பிரிஞ்சிட்ட, இப்போ நீ போ, உனக்கு எப்போ தோணுதோ அப்பாவுக்கு தேடணும்னு தோணுதோ அப்போ முழு இருதயத்தோட வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டார். இப்போ இதே உளுந்து போன மனநிலைமையோட இவன் போய் நன்மை தீமை அறிவித்து விருட்சத்தின் கனி சாப்பிட்டுட்டு இன்னொரு விருட்சம் அங்கே இருந்தது. என்ன விருட்சம் அது? எல்லாம் சொல்லுங்க. ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருந்து, அதை சாப்பிட்டா என்னென்று உயிரோடு இருப்பாங்க. அந்த பழத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டானா
அப்பாவோட விரோதமாக பாராட்டிக்கிட்டே அவன் என்றென்று உயிரோடு இருப்பான். எப்பொழுதுமே உயிரோடு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அப்பாவை சந்திக்கவே மாட்டான். அந்த சூழ்நிலையோடு அவன் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? அதான் சொன்னான். அதை தான் காவல் வச்சுட்டாரு. அதை காவல் வச்சு இனிமேல் நீ அந்த இடத்த போய் சாப்பிடக்கூடாது. நீ எப்போ மனதளவில் என்னோட ஒன்று இணைறியோ அப்போ அதை போய் கைவி. அது வரைக்கும் உனக்கு அது ஆக்சஸ் கிடையாது. நீ கிளம்பு வெளியிலன்ட்டாரு. இப்போ வெளியில் போனதுக்கப்புறம் இவர் பின்னாடியே வராரு. எப்பயாவது இவன் என்ன தெரிஞ்சுக்குவானான்ட்டு வராரு பின்னாடி. அதான் அப்பாவோட அன்பை தான். எப்பயாவது தெரிஞ்சுக்குவானான்னு பின்னாடியே வராரு. இவன் புரிஞ்சுக்கவே இல்லை. மலையில் இறங்கி பேச, ஐயோ இடி முழக்காரு, எங்கூட நீங்கள் பேசக்கூடாதுன்ட்டான். இடி முழக்க மாதிரி இருக்குது, போக்கானா இருக்குது, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். மோசே நீ போய் பேசிட்டு வா, எதாக இருந்தாலும் நீ போய் பேசிக்க, டீல் பண்ணிக்கோ, என்ன விஷயங்கிறத மட்டும் கேட்டுட்டு வாங்குற. அப்பாவுக்கு ஒரே கஷ்டமாக போச்சுடே, உங்களுக்காக ஜனங்களுக்காக தானே வந்தேன், என் பிள்ளைக்காக தானே வந்தேன், ஆனால் இப்படி விட்டுட்டு போயிட்டியே. மறுபடியும் பண்ணுறாரு. எப்படியாவது மனுஷ மாதிரி பேசினாதான் இவன் பிடிக்குதாட்டு இருக்குது. மோசையை வந்து பேசினா ஒத்துக்கிறானுங்க, தேவன் வந்து டைரெக்டாக பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறான், பயப்படுறான். ஐயோ மையோ இடி இடிக்குதுன்ட்டு. அதனால் இப்போ மனுஷன் மாதிரி தான் பேசணுமா? சரி அப்போ நான் மனுஷனாகவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா இந்த பூமிக்கு மனுஷனா இறங்கி வந்தார். ஹல்லேலூயா வந்து என்ன உன்ன மாதிரியே நான் அழுக்கம் பாருறா, உன்ன மாதிரியே கண் இருக்குது, உன்ன மாதிரியே மூக்கு பாரு, இப்படி வந்துட்டேன் பாரு. அவர் தேவனாக இருந்த போது அவர் ஆவியாக இருந்ததுனால அவனால் புரிஞ்சிக்க முடியல அன்பை. ஆனால் இப்போ மனுஷன் மாதிரியே வந்து அன்பு செலுத்துறாரு. மனுஷன் மாதிரியே கீழே வந்துட்டாரு. சொல்கிறாங்க பாரு, முடிப்பார் உன்ன மாதிரியே இருக்குது, பார் கையெல்லாம் உன்ன மாதிரியே வச்சுருக்கிறேன், உன்ன மாதிரியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செலுத்துறதுக்காக வந்தார். மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அவரை தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டான். தேவ அன்பை புரிஞ்சிக்கவே இல்லை மனுஷன். எந்த மனுஷனும் தேவ அன்பை புரிஞ்சிக்க முடியல. பரபாசை விடுவியும், இயேசுவை சிலுவையில் அறையும் அப்படின்ட்டான். ஆண்டவர் அப்பையும் இதை ஒரு சான்ஸாக எடுத்தார். ஓகே என்ன சிலுவையில் அறையணும், ஓகே இது ஒரு சான்ஸு. ஏறிட்டார் சிலுவையில், அடிங்கடா கொல்லுங்கடா என்னை பண்ணுங்கடான்னு சொல்லி எல்லாம் என்னென்ன முடியுமோ அத்தனையும் வாங்கிட்டார் அப்பா. அந்த சிலுவையில் அவர் வாங்கிட்டு ஒரு சான்ஸ் வச்சார். இங்கே தாண்டா அந்த பிசாசு உன்னைய ஏதேன் தோட்டத்தில் உன்கிட்ட பொய் சொன்னான் பாரு ஒருத்தன், உங்கள் அப்பா உன்னை மறந்துட்டான்னு பொய் சொன்னான் பாரு, அவங்கிட்ட இவனை நசுக்கி இந்த உனக்காக ஜீவனை கொடுக்குறேங்க வந்திருக்கிறேங்கிற ஒரு சான்ஸ் ஆண்டவர் கையில் எடுத்து தன்னைத்தானே சிலுவையில் கொடுத்து ஹல்லேலூயா ஒரு தகப்பன் தானா தன் பிள்ளைக்காக ஜீவனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து அவர் சிலுவையில் தன்னைத்தானே கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்பயும் பாருங்க, இனி வெளியில இருந்து பிரயோஜனம் கிடையாது, இனிமே வெளியிலிருந்து பேசி பிரயோஜனம் இல்லை, இனிமே வெளியில் வந்து வார்த்தையை சொல்லி பிரயோஜனம் இல்லை, போகிறேன் 50வது நாள் வரேன், மறுபடியும் உனக்குள்ளாக வந்து நிற்கிறேன்னு சொல்லி ஹல்லேலூயா அவர் ஆவியா உள்ள நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். என்றென்று மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள வந்து சேர்ந்த ஒரு தகப்பனை தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா அதுதான் the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாள் என்ன நடந்துச்சு? நம்முடைய அப்பா நமக்குள்ள வந்த நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே விடுவிக்க அப்படியே அந்த 120 பேரும் அப்ப வரைக்கும் அவனுக்கு பயந்தான். பேதுரு 3 முறை மறுதளிச்சான். 3 முறை இவர் யாரும் எனக்கு தெரியாதுன்னு அவரை போட்டு திட்டுனான். நினச்சேன் இந்த மாதிரிலாம் இவன் வாழ்ந்துட்டு இருந்தான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நானே இவனுக்குள்ள போய் சேரணும், நான் போய் இவனை வல்லமையா பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் இறங்கினாரு. உள்ள இறங்கின நாளில் உள்ள இறங்கின நிமிஷத்துல எந்திரிச்சு பிரசங்கம் பண்றான். 3000 பேர் ரசிக்கப்படுறானுங்க. ஹல்லேலூயா அந்த வேலைக்காரிகிட்ட 3 தடவை மறுதளிச்ச பேதுரு அதே 3 பல மடங்கு ஏற்றி 3000 பேரை ரசிப்புகளை அவன் நடத்தினான். ஹல்லேலூயா அப்ப அப்பேற்பட்ட ஒரு தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா அந்த நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள். இந்த நாள் இந்த சீனாய் மலையில வந்த அந்த பிரசனம் தேடிக்கிட்டே இருந்தது மனுஷனை. இவன் எங்கூட இருப்பான் ஆசரிப்பு கூடாரத்து மேல வந்துச்சு. போய் நினைச்சா அப்படியே மனசு அழுகுது எனக்கு. தேவன் எவ்வளவு ஆசையா இருந்திருக்காரு நம்ம மேல. அப்படியே அங்கே இறங்கி என்னை தேடி வருவான்னு நினைச்சாரு. ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றுட்டு என்னை தேடி வருவான் மனுஷன், என் பிள்ளை தேடி வருவான்னு நினச்சாரு. ஒரு சரி பெருசு தேவாலயம் கட்டினா அங்கே கூட என்னை தேடி வந்துடுவான்னு சொல்லிட்டு அது மேலே அவரோட மகிமை இருந்துச்சு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். எவனுமே ஆண்டவர் புரிந்து கொள்ளவே முடியல. செருபாவேலுடைய ஆலயத்தில் நின்று பார்த்தார், என் பிள்ளை வருவான்னு. பார்க்க வரல. பூமியில் பிறந்து வந்து எப்படியாவது என் பிள்ளை என்னை தெரிஞ்சுக்குவான்னு நினச்சார். தெரிஞ்சுக்கல. சிலுவையில் தூக்கி கொண்டுட்டு இவன் வந்து தப்புன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்ம அவரை புரிந்து கொள்ளவே இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம ஆண்டவரை புரிந்து கொள்ளலை.
நமக்குள்ள அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்ன வாழ வைக்கும்படியா நமக்குள்ள இருக்கார், காத்திருக்கிறாருங்க. தேவன் ஒவ்வொரு அந்த பகலின் குளிர்ச்சியான வேலை வரும்பொழுதுலாம் என் பிள்ளை என் கூட வருவான், என்னோட பேசுவான், அவன் என்னை கேட்டுதான் அவன் செய்வான்னு சொல்லி காத்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் நம்ம புரிந்து கொள்ளலை, இன்னும் ஆவியானவர் புரிந்து கொள்ளலை, இன்னும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு, இன்னும் இந்த உலக காரியங்களை யோசிச்சுக்கிட்டு, இந்த உலக காரியத்தை பண்ணிக்கிட்டு, இதிலெல்லாம் எனக்கு வருமா, அதிலெல்லாம் வர, இவனே பேசிட்டான், அவனே பேசிட்டான், இவனே சொல்லிட்டான், அவனே சொல்லிட்டான்னு உலகத்துக்குள்ளே பேசிட்டு இருக்கிற தவிர என் அப்பா என்னை தேடி எனக்குள்ளே வந்திருக்கிறார், அந்த அன்பை நான் வெளியே காட்ட போகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தேவ அன்பை நாம் நமக்குள்ளேருந்து வெளிப்படுத்தணும். ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டு போகிறான், யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறோம், சொல்லிட்டு போகட்டும். ஆனால் தேவ அன்பு எனக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்காக ஜீவனை கொடுத்து என் தகப்பன் எனக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய அன்பை தான் நான் வெளிக்காட்ட போகிறேன். அல்லேலூயா. வேற எதையும் வெளிக்காட்டுறதுக்கு நான் வரல, அவருடைய அன்பை நான் வெளிக்காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். அல்லேலூயா. அந்த கல்லான இருதயத்தை தூக்கி, இன்னைக்கு பாருங்க, வேற ஏதோ ஆண்டர் சப்ஜெக்ட் பேசணும்னா வேற ஏதோ போயிட்டு இருக்குது, பரவாயில்ல போகட்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் 36:27-28 வாசிங்க. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்முடைய அப்பா நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னு பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே எனது ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். வேதத்தில் மொத்தம் 613 கற்பனைகள் இருக்கு, கட்டளைகள் இருக்கு. 613 கட்டளைகளையும் ஒரு மனுஷனால் செய்ய முடியல, ரொம்ப படாத பாடுபட்டான். இத்தனை கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தாரு, இவ்வளோ நான் எப்படி செய்ய முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்க, ரொம்ப கவலையாக இருக்குது. பைபிள் எடுத்து படிச்சிங்கன்னா இதுபடி நடந்துக்கிறது கஷ்டம்னு சொல்லி நமக்கு தோணும், ஆனால் கஷ்டமே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கஷ்டமே இல்லை. ஏன்னா அதை நடத்தக்கூடிய ஒருவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் படி நடக்கக்கூடிய ஒருவர் நமக்குள் இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸி. இந்த கட்டளைகள்லாம் நிறைவேற்றுறது ஈஸி. அந்த 613 இல்லை, இன்னும் 6130 கொடுத்தாலுமே நம்மளால் நிறைவேற்ற முடியும். ஏன்னா கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருப்பதனால எத்தனை கற்பனை கூட, எத்தனை கடலை கூட நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. ஆனால் நம்ம முயற்சி, மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனமாக போயிடும். ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மைந்தன், அந்த அவர், அந்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால எத்தனை கற்பனைகளை நான் கொடுத்தாலும் நம்மளால நிறைவேற்ற முடியும். பாருங்க, ஒரு மனுஷன் மோசமாக, இது பெரிய சப்ஜெக்ட், நான் டைம் இல்லாதனால ரொம்ப ஷார்ட் பண்ணி சொல்கிறேன். தேவன் தன்னுடைய பிள்ளையை தேடி வந்தார். அவன் சொல்கிறக்கு ஆள் இல்லை, ஒரு அப்பா இல்லை, மனுஷன் ரொம்ப மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்தான். இவர் வந்தார், பார்த்தாரு, எப்படியாவது அவனை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு மோசே கிட்ட சொல்லி, நான் ஒரு 10 கட்டளை எழுதி கொடுக்குறேன், இதை அவனை நிறைவேற்ற முடியுமான்னு பாரு, முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கேடு கெட்டு போயிட்டான். அவனுக்கிட்ட அந்த மாதிரி எழுதி கொடுத்து, இப்படிலாம் எழுதுன்னு அவருடைய விரலினாலே எழுதி கொடுத்தாராம். அல்லேலூயா. வேதத்தில் போட்டிருக்கு, தன்னுடைய விரலினாலே எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. அப்போ அந்த கற்பலகையில், அவருடைய விரலினால் எழுதி கொடுத்த கற்பலகையில் வந்து பார்த்துட்டு இதுவும் அவனால் நிறைவேற்ற முடியல, ஏதோ ஒன்று தப்பு பண்ணிடுறான். எல்லாத்தையும் 613 கற்பனை அதையும் தப்பு பண்ணிடுறான். அதனால தான் இந்த எசேக்கியேலில் வாசித்தோம், அவர் நமக்கு நவமான நவம்னா என்ன, புதுசு, ஒரு புதிய இருதயத்தை நமக்குள்ளே கொடுத்து, அவருடைய ஆவியை அதுக்குள்ளே கொடுத்து, உன் ஆவியோடு நான் கலந்துட்டேன்ப்பா. ஒரு அப்பா தான் பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, நீ தனியாக ஆள் இல்லை, தனியாக நீ செயல்பட வேண்டாம், நான் உன்னை இயக்குறேன். அல்லேலூயா. நான் எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளும்படி உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கற்பனைகளுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கை செயல்முறைகள் இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நம்ம அப்பாவுடைய ஆவியோடு இணைந்து இருக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறது, பேசுறது, அந்த பக்கம் வேற காரியத்தை பேசுகிறோம்னா என்ன அர்த்தம், அப்பாவோட ஆவியோட இணையிலன்னு அர்த்தம். அப்பா ஆவியோட இணைந்தவர்கள் எப்படி பேசுவாங்க, தேவ ஆவியினால் உந்தப்பட்டு பேசுவாங்க. அல்லேலூயா. நான் பாருங்க, நான் ஒரு ஜோக்கு சொன்னா கூட ஆவியானால் ஏவப்பட்டால் தான் அதை சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். நான் சிரிச்சேனா, அழுதுனா, எல்லாமே ஆவியானவருடைய காரியம்தான். உள்ள ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் அப்படியே அந்த எமோஷன் எனக்குள்ளே இருந்து வரும். இப்போ உண்மையிலேயே அழுதுட்டேன், ஆனால் அது பேசும்போது காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் காட்டலை.
அப்பா அவ்வளவு அன்புள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளிருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மோடு இருக்க அவர் ஆசைப்படுறாரு, நம்மோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரு நம்மளை பிடிச்சிக்கிட்டாரு, நம்ம புரிந்து கொள்ளலை, நம்ம தான் புரிந்து கொள்ளலை. ஒரு நாள் நம்ம இவர் ஐயா தான் ஒரு கதை சொன்னார். அந்த பாலத்து மேலே வரும் பொழுது ரொம்ப சேரும் சகதியமாக இருக்கும் பொழுது இவர் ஒரு பையனை கூட்டிகிட்டு போகும் பொழுது ஒரு பாலத்தை தாண்டணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாலம் சேரும் சகதியமாக இருக்குது. அப்போது இவன் திரும்பி அந்த பாலத்தை தாண்டிட்டான். எப்படியோ திரும்பி பார்த்தா அதில் ஒரு கால் தடம் தான் இருக்குது. என்ன ஆண்டவர், நீங்கள் இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது என்னை கை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானா. அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், அந்த கால் தடம் என்னோடது, நான் உன்னை தூக்கிட்டு நடந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளவு சூழ்நிலைகள் வரும் பொழுதும் நம்ம நடக்கிறோன்னு நினச்சாதான் நமக்கு கவலையாக இருக்கும். இந்த இடத்த எப்படி தாண்டறது, எப்படி இந்த சூழ்நிலையை தாண்டி போகிறதுன்னு. என்னை நடத்துகிற ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. என்னை தூக்கி சுமக்கிற ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார் நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் எல்லா பிரச்சனைகளும் ஊதி தள்ளிட்டு போயிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் முதல்ல சொல்லு, ஒரு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் ரோட்டை கிராஸ் பண்ணுற ஒரு பையன், ஒரு குழந்தை அப்பாவோட கையை பிடிச்சிட்டான்னு அவன் எதை பற்றி கவலைப்படுவேன், கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. அப்பா கையை பிடிச்சிட்டா போதும், எங்கள் அப்பா என்னை அந்த பக்கம் கூட்டி போயிடுவார். அல்லேலூயா. அப்பா இல்லாமல் தனியாக நின்னோம்னாலும் சுற்றி பார்க்கணும், ஐயோ இங்கே வண்டி வருது எப்படி போகிறது. அப்பா கையை பிடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை முடிக்க வேண்டியதான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடமாடுகிற நீங்களும் நானும் கண்ணை மூடிட்டு போகலாம் அப்பா கையை பிடிச்சிட்டோம்னா. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம், நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு, அதனால தான் உன்னோட இருதயத்தை கர்த்தருக்கு கொடு, உன்னை கொடு ஆண்டவருக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர் நடத்துவார் சூப்பரா. அல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்கள் அல்ல. நம்ம நினைக்கிறோம் நான் தான் கஷ்டப்படுறேன், இந்த உலகத்திலேயே நான் தான் கஷ்டப்படுறேன், என்னை விட அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நாள் கடவுள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் சொன்னார், ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, எனக்கு பிரச்சனையை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னா. அப்படியா, சரி, உன் பிரச்சனையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு வா அப்படின்னாராம். உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு சொன்னான், எல்லாரும் அவன் பிரச்சனையை மூட்டை கட்டு, எல்லாம் கொண்டு வா, பாரு இந்த இடத்துல வச்சுக்கலாம், ஒரு பெரிய இடம், இங்கெல்லாம் அவன் மூட்டையை வச்சுக்கோ, நான் லைட் ஆஃப் பண்ணுவேன், ஒரு 5 செகண்ட் ஆஃப் பண்ணுவேன், உங்களுக்கு எந்த மூட்டை பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டு உங்கள் மூட்டையை கொடுத்துருங்க அப்படின்னா. அதே மாதிரிலாம் வந்துட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, திரும்பி ஆன் பண்ணோம், அவன் மூட்டையை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான் மூட்டையை, அவன் இழுத்துட்டு சண்டை, லைட்டை போட்டுனா எல்லாம் நின்றுக்கிட்டாங்க. சாமி இருக்கிறாரு, என்னப்பா சின்ன மூட்டையை எடுத்துகிட்டு உங்கள் மூட்டையை கொடுத்துட்டியா? ஒருத்தன் பெரிய மூட்டையை என்கிட்ட கொடுக்க பார்த்தா, ஐயோ நான் என் மூட்டையை நான் விடமாட்டேன், என்னை விட எல்லாம் பெரிய பெரிய மூட்டை வச்சுருக்கிறானுங்க, என்னை விட சின்ன மூட்டை வச்சுருக்கிறான்னு தேடினா எவன்கிட்டையுமே மூட்டை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா. பார்த்தா பிரச்சனை அவன் பிரச்சனை பெருசாக இருக்கும். நம்ம நினச்சிக்கிறோம், நான் இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும்தாங்க அந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. பாருங்கள், பிசாசு அப்படி தான் சொல்லி வச்சுருப்பான் நம்மகிட்ட, இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை உனக்கு தாண்டா இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. நீங்கள் போய் அடுத்த சொல்லி பாருங்கள், அவன் மூட்டையை நம்மளதை விட பெருசாக இருக்கும். அல்லேலூயா. சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பிரச்சனை நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு மட்டும்தான் சின்ன பிரச்சனை இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், நமக்கு மட்டும்தான் சின்ன பிரச்சனை, அதையும் சமாளிக்கிற பிரச்சனை தான். 1 கொரிந்தியர் 10:13 அப்படி தான் சொல்லுது, இந்த உலகத்தில் நடக்கிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, ஆனாலும் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்ல, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்ல, வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, வேற சோதனை உங்களுக்கு நேரிடல. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நீங்க சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதனையோடு கூட நீங்க தப்பி செல்லும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவாரா. எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அந்த சோதனையா வருது தெரியுமா, நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி வருது. நாம தான் சுயமா விருப்பப்பட்டு ஒரு கல்யாணம் பண்றோம், ஒருத்தங்களை சுயமாக இஷ்டப்பட்டு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணுறோம். நான் சரி இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு முடிச்சிருக்கு, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறோம். இந்த சோதனை எதனால் வர்றது, அடுத்தவங்களை கொடுத்தாங்க, நம்மளே பார்த்தோம் கொடுத்தது, நம்மளே பார்த்து கொடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம், அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் கடைசியில் என்னாச்சு, பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணோம். பார்த்தா அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகுது,
கல்யாணம் பண்ண புதுசில் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த முதல் டே 1 பார்த்தீங்கன்னா அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். அவங்கள பார்த்து எப்படியாவது பார்த்துடலான்னு தோணும். அவங்களும் சரி நம்மளை எப்படியாவது பார்த்துடலான்னு தோணும். அப்புறம் வந்துட்டானாவன் அப்படின்னு தோணும். 4 மாதம் கழித்து அவன் வந்துட்டானா, ஐயோ வந்துட்டான், இந்த வந்துட்டாலே நீ என்னென்னலாம் லிஸ்ட்டு கொடுக்க போகிறல்ல தெரியல இருக்குதா. அப்போது புதுசாக இருக்கும் பொழுது எப்போவுமே அந்த மாதிரி சமயம் அந்த மாதிரி தான் பாருங்கள். புதுசாக ஒரு செய்தியை கேட்கும்போது, புதுசாக ஒரு சூழ்நிலை வரும்போது நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும் பொழுது ஐயோ அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளது அப்படி இருக்காது. இல்லை சொல்கிறேன், சில இடங்கள்ல நான் அப்படி பார்க்குறேன். சரி, அப்போது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இப்போ சங்கீத பகுதியில் பாஸ்டம்மா சொன்னாங்க, இவன் வந்து உங்களால தான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் நான் என்ன பண்ணுவேன், கடைசியில் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு சொல்கிறக்கு ஆள் இல்லை. திரும்பி பார்த்தா வெறும் சோஃபா தான் இருக்கும், அதுக்கிட்ட ஒன்றும் சொல்லவும் முடியாது. நல்லா கவனிங்க, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏவாள்கிட்ட போய் கேட்பார் ஆண்டவர், சாப்பிட்டியாம்மா அப்படின்னு. சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேங்கணும், சாப்பிடலைங்கணும். பொம்பளை பிள்ளைங்களோட டாக்டிஸ் பாருங்கள், அவங்களோட பிளான் பாருங்கள். சாப்பிட்டேங்களும் சாப்பிட்டேன், ஆமாம் சாப்பிட்டேன், ஏன் மன்னிச்சிருங்க, ஓகே, அதோட முடிஞ்சுது. இவன் சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, எப்படி சூப்பர். இதுக்கு முன்னாடி ஆதாம்கிட்ட போய் கேட்குற, இதை சாப்பிட்டியா அப்படின்னு. அவன் பாருங்க, அவனு சாப்பிட்டேன்னா சாப்பிடலன்னு சொல்லலை, நீங்கள் கொடுத்த ஸ்திரீயானவ என்கிட்ட கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டேன். முதல்ல ஆதாம்கிட்ட கேட்டால் நான் பொண்டாட்டி கொடுத்துட்டேன், அது நீங்கள் தானே கொடுத்தீங்க, அவர் மேலே தூக்கி போட்டேன். நீங்கள் கொடுத்த ஸ்திரீயானவள். ஆண்டர் போய் சர்பத்திட்டு கேட்கல. ஏன்னு சொல்லுங்க, சர்பத்துக்கு ஆள் இல்லை. ஏன்னா அங்கே இருந்ததே அவ்வளோதான் கேரக்டரு. அங்கே இருந்ததே 4 கேரக்டரு. ஒன்று தேவன், இன்னொன்று ஆதாம், இன்னொன்று ஏவாள், இன்னொன்று பிசாசு. பிசாசுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ரெண்டாவது, பிசாசுக்கு தெரியும். என்ன தெரியும்? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். மனுஷனுக்கு தெரியல பாருங்க, நமக்கு தெரியல ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்கிறது. சிலதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி கொடுப்போம், ஆண்டவரே நான் இந்த இது பண்ண போகிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து இந்த இடத்துல பண்ணுங்க, இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்குறது இல்லை. பண்ணினதுக்கப்புறம் ஆண்டவரே இப்படி பண்ண போகிறேன், இங்கே வந்துடுங்க, அங்கே போவேன், நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அங்கே சரி பண்ணி விட்ருங்க, நான் மறுபடியும் அதை முடிச்சுட்டு அங்கே போவேன், அங்கே எல்லாம் உங்கள் பிரச்சனை வரணும், அங்கே ஆண்டவர் இங்கே போகிறேன், உங்கள் பிரச்சனை எல்லா இடத்துலையும் தொடரட்டும், மோசே மாதிரி உங்கள் பிரச்சனை இல்லாட்டி நான் மூவ் ஆக மாட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. அது இல்லை, நம்ம போகிறத பிளான் பண்ணிவிட்டு அங்கே போக போகிறேன், அங்கே நீங்கள் அங்கே வந்துடுங்க, அங்கே வந்தீங்க அப்படி பண்ணிடணும், அங்கே அப்படியே ஆண்டருக்கு பிளான் கொடுத்துட்ருக்குறோம். அதே இங்கேயும் எனக்கு ஆள் இல்லை நான் சொல்கிறதுக்கு, என் கடைசி என்கிட்ட வந்து நின்று போயிடும். நான் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவரே எனக்கு கொடுத்த மனைவிக்காக பிள்ளைகளுக்காக சோத்துற ஆண்டவரே, என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நான் என்னோட ஸ்டாப் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி எத்தனை ஆண்கள் ஸ்டாப் பண்ணிக்குவீங்களா? பரிசுத்தத்தை காத்துக்குவீங்களா? ஹல்லேலூயா. ஓகே. அப்போது நம்மக்கிட்ட கடைசி எல்லா பிரச்சனையும் வரும் பொழுது நம்ம பொங்கி எழக்கூடாது. நம்ம ஏன் பாதுகாக்கணும்? நம்முடைய பரிசுத்தத்தை உள்ள பரிசுத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கணும். நம்ம திருப்பி வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அந்த வாக்குவாதம் பண்ணினா பிசாசுக்கு அதான் பிளானு. இப்போ பிசாசு அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணான்னு தெரியுமா? கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. ஏவாள்கிட்ட சும்மா சாதாரணமாக பேசுகிறான். நீங்கள் நினச்சி பாருங்க, என்ன ஏஞ்சல் உங்ககிட்ட வந்து ஒரு பாம்பு வருது, நீ அழகா இருக்கிற ஏஞ்சல்னு சொல்லுது, நீ என்ன பண்ணுவேன்? ஒரு பாம்பு வந்து உன்னை பார்த்துட்டு, ஆனால் நீ ஏஞ்சல் அழகா, ஒரு மனுஷன் இல்லை பாம்பு வந்து சொல்லுது நீ வந்து அழகா இருக்கிறேன்னு சொல்லுது, நீ என்ன பண்ணுவேன்? பாம்பு பேசுதா, சிப்போ எங்கள் அப்பாட்ட போயிடுற அப்படி சொல்லிட்டு போயிடுமா? அப்படியா, தேங்க்யூ அப்படின்போமா? அதுதான் பொம்பளை பிள்ளைகளோட
பிரச்சனை. அதனால தான் பிசாசு எங்கே போனான்? ஆதாம்கிட்ட போகாமல் எங்கே போயிட்டான்? நேராக அங்கே போயிட்டான். நல்லா கவனிங்க, எவ்வளவு கிளியராக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா ஏவாள் பதில் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பா. ஒரு பாம்பு வந்து கேட்குது, பேசுது, இது சொன்னது உண்டோ, இதில் வேற ஏதாவது சாப்பிட்லான்னு சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்குது. இவ பதில் சொல்கிறா திருப்பி, ஆமாம், இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனியை நான் புசிக்கலாம், ஆனால் நடுவில் இருக்கிற ஒரு கனியை நான் புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பதில் சொல்கிறான். இப்போ பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பழக்கம் இருக்கும், எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கும். ஆமாம், எவ்வளவு பழக்கம் இருக்கும். அது நான் என்ன சொல்கிறேன், பிசாசினுடைய காரியம் தெரிஞ்சதுன்னா இயேசுவின் நாமத்தினால போ. ஹல்லேலூயா. இதை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது வாழ்க்கையில். நம்ம கிட்ட ஏதோ ஒன்று ராங்காக வருது, யாராவது பற்றி புரணி பேசுகிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று காரியம் வருது, இப்படி வருது அப்படின்னா இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்லி நம்ம விரட்டி விட்டணுமே தவிர, அது கூட அப்படியா ஓஹோ அப்படின்னம்னா அதுக்கு அடுத்தது பேசும். அது அடுத்தது பேசும், ஆண்டவரை தப்பானவனாக காமிச்சிடும். ஹல்லேலூயா. பிசாசோட அஜெண்டா ஒன்றுமே இல்லை, ஒரு அப்பாவை தப்பானவனாக காமிக்கும். அது ஒன்று தான் அதோட வேலை. அவனை ஒரு அப்பாவை பற்றி ஒரு தப்பான ஒரு பிக்சரை காமிக்கும். உங்கள் அப்பா சரியில்லை, அவர் உனக்கு ஏதோ மறைக்கிறாரு, உனக்கு கொடுக்காம ஏதோ மறைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்றான். அந்த வசனம் படிச்சிங்கன்னா படித்து பாருங்கள், ஆதியா 3 படித்து பாருங்கள். உங்கள் அப்பா எதுமோ உங்கள்கிட்ட மறைக்கிறாருப்பா, உன்னையெல்லாம் அவர் மாதிரி ஆயிடுவேன்னு உன்னைய மறைச்சி வைக்கிறார். அப்படியே ஒரு அப்பா அப்படி நினைப்பாங்களா? பிள்ளை தன்னை மாதிரி வரணும்னு நினைப்பாங்களா? தன்னை விட பிரமாண்டமாக செய்யணும்னு நினைப்பாங்களா? இல்லை அவன் அதோட போதும் இன்னும் இப்படியே வச்சிருக்கலாம் நினைப்பாங்க. ஒரு அப்பா எப்படி நினைப்பாங்க? பிள்ளை தன்னை விட பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் பிசாசு வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லுது, உங்கள் அப்பா உங்ககிட்ட இருந்து என்னமோ மறைச்சி வச்சுக்கிறாரு அப்படின்னு அந்த 3வது அதிகாரத்தில் சொல்லிருச்சு, தெளிவாக சொல்லுது. ஓகே, ஆகையினால நம்ம என்ன பண்ணணும், ஒரு தகப்பன் நமக்குள்ளாக இருக்கிறார்னு புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதே பெந்தேகோஸ்தே நாள்ங்கிறது தான், கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக வந்து இறங்கி நான் உன்னோட நான் வாசம் செய்கிறேன், நடுவில் பிரிவினையாக இருந்த நடுச்சுவரை உடைத்து, ஹல்லேலூயா, நீ மனதளவில் என்னை விட்டு பிரிஞ்சு போன பாரு, அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு நான் உன்னுக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தின நாள் தான் அந்த பெந்தேகோஸ்தே நாள். அதனால் இன்றைக்கும் தெரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விட இன்னொரு மேலே போய், அப்பா உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அப்பா நம்மளை எந்த போதும் கைவிட மாட்டார், எப்பொழுதும் நம்ம விட்டு விலகும். ஒரு வேளை திட்டுவாராக இருக்கும், பேசுவாராக இருக்கும், ஏதாவது பண்ணுவாராக இருக்கும். இப்போ நான் உங்களை திட்டுறேன்ல, சரி ஏதோ ஒரு காரியம் வந்தால் நான் இப்படி பண்ணிட்டீங்களா, அது சரிங்க, ஏன் வரலை, நான் கோச்சிக்கிறதெல்லாம் அதுதான், ஏன்ற வார்த்தை கேட்க வரலன்னு திட்டுவேன். அங்கே மீட்டிங் இருந்து வர சொன்னால ஏங்க வரலன்னு நான் கேட்பேன். ஒரு ஜெபம் இருந்தது வச்சு ஏன் வரலை அப்படின்னு கேட்பேன். அப்படிலாம் திட்டுவேன். அப்போது திட்டும் பொழுது அதை கோச்சிக்கிட்டா, ஒரு அப்பா திட்டும் அது கோச்சிக்கிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது, அப்பானால் எதுவும் செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வாசம் செய்கிறாருங்க, அவர் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பெரிதாக்குவார், உங்களை செழிப்பாக்குவார், நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நடத்தி கொடுப்பாரு. ஒன்றே ஒன்று, அவரோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், மேலே எழுந்து நிற்போம். சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, நாட்களானவரே, ஆவியானவரே, நாட்களானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும்
நடத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்கள் பலியாய் தந்திருக்கிறோம். எங்க ஆவியாத்மா சரீரத்தை கொடுத்து தந்திருக்கிறோம். பரிசுத்தமானவரே ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. Thank you Holy Spirit. ஆவியானவரே எங்களுக்குள்ளிருந்து எங்களை செயல்படுத்துகிறவரே, உம்மிடத்தில் எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக வந்து எங்களை இயக்குகிற எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாமக்கு ஸ்தோத்திரம். உண்மை அறியாத நாட்கள் பல நாள் உண்டு, பல வருஷங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலுமே அறிந்து கொண்ட பிறகு பாவமை விட்டு பிரிய எங்களுக்கு மனசு இல்லை. உங்களுக்கும் எங்களை விட்டு பிரியருக்கு மனசு இல்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க, எங்களை நடத்துகிறீர். பெந்தேகோஸ்தே நாளில் நீங்கள் எங்களுக்குள்ளாக வந்தீங்க. தொடர்ந்து நித்தியமாக உங்களோடு கூட நாங்கள் இருக்கும்படியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வரும் பொழுது நாங்கள் பலனடைந்து என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலரில் நாங்கள் வாசிக்கிறோம் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வரும் பொழுது நாங்கள் பலனடைகிறோம்னு வாசிக்கிறோம்ப்பா. யூதேய சமாரியால் உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருப்போம்னு சொல்லி வாசிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து எங்கள் அப்பா எங்களுக்குள்ள வாசமாக இருப்பதனால ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களிட பேசுகிறவர்கள் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அன்புள்ள வார்த்தைகளை நாங்கள் பேச எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். பேசியெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம் 4:27 ஆண்டவரே, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதுவே பிறருக்கு பிரயோஜனமாகும்படி அதை பேசுங்கள்னு சொல்லப்பட்டபடி எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளபடி இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாயை மனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாயை நீங்களே பயன்படுத்துங்க ஆவியானவரே. பாபுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து எங்களுடைய ஆற்றலாய் நீங்கள் இருங்க ஆண்டவரே. எங்களுடைய பலனாய் நீங்கள் இருங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அந்த பலத்த கரங்களாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரம தகப்பனே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.